தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான ஒரு வசனத்தின் அடிப்படையில் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய எச்சரிப்பை திருச்சபைகளுக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய சபையை, இந்த நாளிலையும் அநேக தேவ பிள்ளைகள் வேதத்தை மறந்து விடுவதை பார்க்க முடியும். தேவன் எழுதி கொடுத்த அற்புதமான வேதாகமத்தை, இந்த பரிசுத்தமான வேதத்தை வெறுத்து இன்னைக்கு திருச்சபைக்குள்ள பெரிய ஒரு துணிகரமான பாவம், அலங்கோலமான பாவம் காணப்படுகிறது. வேதம் இல்லாமல் திருச்சபைக்குள்ள தேவ பிள்ளைகள் வருகிறதையும், தேவனுடைய ஊழியக்காரர்கள் வேதாந்தத்தை திறக்காம மொபைல்லையும் ஐபேலையும் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து ஜனங்களை சாத்தான் பக்கமாய் வழிதப்பி போக பண்ணுகிறதையும் பார்க்க முடியும். இந்த இடத்துல அழகா எழுதப்பட்டிருக்கிறது, நீ என் வேதத்தை மறந்தால், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இன்னைக்கு மொபைல்ல நான் பைபிள் வாசிக்க, ஐபேல்ல நான் ஆண்டுடைய வேதத்தை தியானிக்கிறேன்னு சொல்ற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறா. நீ நான் எழுதி கொடுத்த வேதாகமத்தை தூக்க வைக்கப்பட்டா, இந்த வேதத்தை மதிக்காம கனப்படுத்தாம நீ என்ன வேதனைப்படுத்தினா, நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னைக்கு அநேக பிள்ளைகள், ஊழியக்காரங்க பிள்ளைகள் உட்பட குடிகாரனும் வேசி கள்ளனுமாய் பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம், அநேக ஊழியக்காரர்கள் வேதத்தை மறந்து விட்டார்கள். சாத்தான் கொடுத்த மொபைலோடும் ஐபேரோடும் லேப்டாப்போடும் அவர்கள் ஐக்கியம் வைத்துக் கொண்டு தேவனுக்கு துரோகம் பண்ண கண்டு ஆண்டவராகிய தேவன் அந்த பிள்ளைகளை வெறுத்து விட்டார். இது அநேக தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இந்த உணர்வே இன்னைக்கு இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் எழுதி கொடுத்த வேதாந்தத்தை மறக்கும் போது, அவருடைய வார்த்தையை நம்ம மதிக்காமல் துணிகரமாய் சபைக்குள்ள அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு வரும்போது தேவன் நிச்சயமாய் உங்க பிள்ளைகளை மறக்க ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதான் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தால், அறிவு என்றால் ஆண்டவராகிய இயேசு ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதாந்தத்துக்காக எத்தனையோ மிஷனரிகள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். இதை கனப்படுத்தாம இந்த வேதத்தை மறந்து இன்னைக்கு தவறான காரியத்தை சபைக்குள்ள கொண்டு வரும்போது இன்னைக்கு பிள்ளைகள் தேவனை விட்டு தூரம் போகிறதையும், பலவிதமான பாவங்களுக்கும் இன்பங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணம் இந்த கள்ள ஊழியக்காரர்கள். திருச்சபைக்குள்ள வேதத்தை திறந்து வாசிக்காம மொபைல்ல வாசிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் கள்ள ஊழியக்காரன். சாத்தானுக்கு அவன் கூட்டாளி, சாத்தானோடு ஐக்கியம் வைத்து அவன் தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜாக்கிரதையா இருந்து உங்க பிள்ளைகளை பாதுகாக்க நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவன் உங்க பிள்ளைகளை வெறுத்து விட்டால், மறந்து விட்டால், அந்த பிள்ளைகள் உங்களுக்கு கண்ணியால் மாறிவிடுவார்கள். அதற்கு பிற்பாடு உங்க குடும்பத்தில் சமாதானத்தை பார்க்க முடியாது, நிம்மதியை பார்க்க முடியாது. வேதனையும் துன்பங்களும் பாரங்களும் உங்களை அழுத்த ஆரம்பிக்கும். தேவனும் உதவி செய்ய முடியாது. தயவு செய்து திருச்சபைக்குள்ள பைபிளை தவிர வேற எதையும் உபயோகப்படுத்தாதங்க. தேவன் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பங்களையும் உங்க தொழிலையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.